இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மார்வல் அவெஞ்சர்ஸ் அந்த கேமை நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளையாடுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கம்மி எம்பிலே சூப்பரான கிராஃபிக்ஸ் உள்ள கேம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டெக்கிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த கேமோட ஃபைல்ஸ் அண்ட் பிஎஸ்பி கோல்டு எமுலேட்டர் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கங்க. லிங்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி 5 செகண்ட் ஆட் ஃப்ளைன்னு ஆட் வரும். ஸோ 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நடுவில் ஏதாவது பாப்பப் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிப் ஆட் அதை கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வருவீங்க. நிவாஸ்டெக் நம்ம வெப்சைட்டை ஃபாலோ பண்ணாலும் கீழே ஃபாலோ பட்டன் இருக்குது, அதை கிளிக் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம போடுற அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ மார்வல் அவெஞ்சர்ஸோட ஐஎஸ்ஓ ஃபைல் அண்ட் பிஎஸ்பி கோல்டு ஏபிகே ஃபைல் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் அவெஞ்சர்ஸ் ஐஎஸ்ஓ ஃபைலை கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜுக்கு வரும். இதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 242 MB தான். ஸோ கம்மி எம்பிலே வந்து ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம். அதில் டவுன்லோட் எனிவே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த டவுன்லோட் எனிவே கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பிபிஎஸ்பிபி கோல்டு எமுலேட்டர் அதையும் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ரெண்டாவதாக. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஒரு லிங்க் இருக்கும், அதுலேயும் கிளிக் ஏர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த பேஜுக்கு வரும். இதுலேயும் டவுன்லோட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிஎஸ்பி கோல்டு ஏபிகே வந்து ஜென்ரேட் ஆகும். அதையும் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, இதோட யூசேஜ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை போய் வாட்ச் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோர் உள்ள போங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இசட் அச்சீவர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இசட் அச்சீவர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு ஆப் வரும். ஸோ இதுதான் அந்த ஆப். இந்த ஆப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்க ஃபைல் எல்லாத்தையும் டீகம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க இசட் அச்சீவர் இதுதான் அது, இதை ஓப்பன் பண்ணி அந்த கேமோட ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ இசட் அச்சீவர் அதை ஓப்பன் பண்ணுங்கள். நான் யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணதுனால யூசி டவுன்லோட்ஸ் அதில் இருக்கும். ஸோ நான் யூசி டவுன்லோட்ஸ் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்வல் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். 241 MB அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபைல். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு டேப் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் ஹியர், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலோட நேமை ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணுங்கள், டெக்கிட் தமிழ் அப்படின்னு. ஸ்பேஸ் எதுவும் விடாதீங்க, கண்டினியூஸாக டைப் பண்ணுங்கள். டெக்கிட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் எதுவும் போடாமல் கண்டினியூஸாக அப்படியே டைப் பண்ணுங்கள். இதுதான் அந்த பாஸ்வேர்டு. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுத்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். டிக் கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்வல் அவெஞ்சர்ஸோட ஐஎஸ்ஓ ஃபைல் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த டிஸ்க் இமேஜ் போட்டிருக்க அந்த ஃபைல் தான் அது. ஸோ வாங்க இப்போ இந்த கேமை ப்ளே பண்ணலாம். இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்ம மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கேம் விளையாடுறதுக்கு மொபைல் டேட்டா இருக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிஎஸ்பி கோல்டு எமுலேட்டர். ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த பிஎஸ்பி கோல்டு எமுலேட்டர் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம விளையாட போகிறோம். ஸோ இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்பி கோல்டு எமுலேட்டர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம வந்து யூசி ப்ரௌசரில் தான் யூஸ் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணோம். ஸோ யூசி டவுன்லோட்ஸ் அதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கேமோட ஐக்கான் இருக்குது. ஸோ கேமை ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் போங்க. மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பஃபர் ரெண்டரிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்கிப்பிங் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் 4 கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிங்க. இது ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும். இப்போ இந்த கேமை ப்ளே பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கேம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சப்போஸ் ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸ் ஸ்லோவாக வர மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரேம் ஸ்கிப்பிங்கை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த கேம். கம்மி எம்பிலே வந்து ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம், நல்லா ஸ்டோரி மோட் பேஸிஸில் இருக்கும். ஸோ இந்த கேமை மறக்காமல் விளையாண்டு பாருங்கள். இதை விளையாடி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த கேமோட கேம் ப்ளே தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான கேள்விகளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான டெக் வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.